ஏன் மேகா ரொம்ப சுகமா இருக்க? நகம் விழுந்துருச்சுன்னு நேற்று ஈவினிங் வெட்டிட்டு இருந்தேன். அப்போ எங்கள் அப்பத்தா வந்து இந்த நேரத்துலையா வெட்டுறதுன்னு ரொம்ப திட்டாங்க. இதுக்கா வருத்தமா இருக்க? அவங்க சொன்னது சரிதான். அந்த காலத்தில் இப்போ மாதிரி பிரைட்டாக லைட்லாம் இல்லை, சின்ன சின்ன விளக்கு தான் இருந்துச்சு. அதனால் நகை வெட்டும் போது ஏதாவது நகம் கீழே விழுந்தா நம்ம கையில் காலில் படும், உணவுப் பொருட்களில் தவறி விழுந்துரும்னு தான் இப்படி சொல்லி வச்சாங்க. ஓ அப்படியா? ஆமாம் மேகா, தமிழில் இதை கட்டுக்கதைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சில கட்டுக்கதைகளையும் அதுக்கான காரணத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாமா? மதுர்னிகா, உனக்கு ஒன்று தெரியுமா? எனக்கு விக்கல் வரும்போதெல்லாம் உன்னை யாரோ நினைக்கிறாங்கன்னு என் பாட்டி சொல்லிகிட்டே இருப்பாங்க. விக்கல் என்பது நம்மளை யாரோ நினைப்பதால வருவது கிடையாது. நம்ம உடலில் உள்ள நுரையீரலுக்கு கீழே உள்ள தசை திடீரென்று சுருங்குவதால விக்கல் ஏற்படுகிறது. இதுதான் விக்கல் வருவதற்கான உண்மையான காரணம். புரியுதா தளிர்மதி? மதுர்னிகா, உனக்கு இன்னொன்று ஒன்று தெரியுமா? முடி அடிக்கடி வெட்டினா வேகமாக வளருன்னு சொல்கிறாங்களே, நீ அதை கேள்விப்பட்டிருக்கியா? ஓ, கேள்விப்பட்டிருக்கேனே. முடியை வெட்டுவதற்கும் அது வேகமாக வளருவதற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. முடியோட வளர்ச்சி அதன் வேரில் தான் இருக்கிறது. நல்ல சத்தான உணவுகளை சாப்பிட்டாவே முடி நன்றாக வளரும். ஹனித்ரா, இன்னைக்கு காலையில எங்க வீட்டுக்கு முன்னாடி காக்கா வந்து கூவிச்சு. உடனே எங்க அம்மா இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு உறவினர்கள் வருவாங்கன்னு சொன்னாங்க. காக்கா கூவினா உறவினர் வருவாங்களா? காக்கா தனக்கு உணவு தேடுவதற்கு, தன் கூட்டத்திற்கு எச்சரிக்கை கொடுக்கிறதுக்கு, மற்ற காகங்களை அழைப்பதற்கு இயல்பாக கூவியதை தான் நாம இப்படி தவறாக புரிஞ்சுட்டு இருக்கோம். ஓ அப்படியா? எனக்கு இன்னொன்று தெரியுமா? சூரிய கிரகணத்துக்கு போது உணவு சாப்பிடக்கூடாதான். உண்மையா ஹனித்ரா? சூரிய கிரகணம் என்பது வானத்தில் நடக்கும் ஒரு இயற்கை நிகழ்வு. அதனால உணவு சாப்பிட தடை இல்லை. அந்த காலத்துல மின்சாரம் இல்லாதனால இருள் அதிகமாக இருந்துச்சு. அதனால உணவு சமைக்கவோ சாப்பிடவோ கூடாதுன்னு சொன்னாங்க. அவ்வளவுதான். புரிஞ்சுதா விஸ்மயா? புரிஞ்சுது. நம் முன்னோர்கள் அறிவிலும் அறிவியலிலும் சிறந்து விளங்கியவர்கள். இவர்கள் நமக்கு வகுத்து வைத்த ஒவ்வொரு செயலுக்கு பின்பும் ஒரு அறிவியல் காரணம் பொதிந்திருக்கிறது. ஆனால் பின்னால் வந்த தலைமுறையினர் அதனை சரிவர புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் அதனை கண்மூடித்தனமாக பின்பற்றி வந்தனர். அதற்கடுத்த தலைமுறையினர் அதற்கு காரண காரியங்களை கேட்க தொடங்கினர். காரணங்களை விளக்க தெரியாத அவர்கள் அதை நம்பிக்கை என்ற ஒன்றிற்குள் அடக்கி வழங்கி வந்தனர். ஆக காரணங்களை அறிந்து கொண்டால், காரியங்களுக்கு பின்னால் இருக்கும் உண்மைகளை அறிந்தால் கட்டுக்கதைகள் என்ற ஒன்று இல்லாது போகும். ஏனெனில் ஒவ்வொரு கட்டுக்கதைகளுக்கு பின்னாலும் ஒரு அறிவியல் காரணம் உள்ளது. எனவே அறிவை பயன்படுத்துவோம், அறிவியலை புரிந்து கொள்வோம். நன்றி.